யார் வீட்டை யார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு. இருங்க நான் ஓனருக்கே கால் பண்ணி தரேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துட்டு அந்த துபாய் கதிர் அப்படிங்கிறவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் வந்து சுவிச் ஆஃபாக இருக்குது. இப்படியே யோசிச்சுட்டு இப்படியே நிற்கிறாரு. பக்கத்தில் வந்த ரோகிணி வந்துட்டு என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன் சுவிச் ஆஃபாக இருக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாடகை வீட்டில் இருந்தவன் சொந்த வீடுன்னு சொல்லி ஏமாற்றி உங்ககிட்ட வித்துட்டு போயிருக்கான். அவன் எப்படி ஃபோனை எடுப்பான், சுவிச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் வந்து சொல்கிறாரு. இந்த வீட்டோட ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு அந்த மொத்த குடும்பமே வந்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிது. மனோஜுக்கு வந்து அப்படியே தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆகுது. விஜயா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு. சார் வயசில் பெரியவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு கூட புரியாதா? யார் வந்து இது என் வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் நம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தவர் கேட்குறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இல்லையே எல்லாமே பையன் வெரிஃபை பண்ணி தானே பார்த்தான், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க, இந்த காலத்தில் வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வாங்குறீங்கன்னு முடிவெடுத்தா ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லாமே செக் பண்ணி அப்புறம் தானே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மனோஜ் வந்து அப்படியே அதிர்ச்சியில் சிலையாட்டம் நின்றுட்டு இருக்க. ரோஹிணி வந்து அப்படியே மனோஜை ஒழுக்கி விடுறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு சார் நான் சொல்ல 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், எவங்கிட்ட கொடுத்தீங்களோ அவனை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் தானே அவர் வாடகைக்கு இருந்தாருன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் எப்படி பொறுப்பாவேன், நானாக வந்து அவனை பார்க்குறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணி தான் அந்த பணத்தை கொடுத்தேன். ஒன்றும் எனக்கு இந்த வீடு கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் எனக்கு அந்த 30 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு இவன் என்ன கிறுக்கனா இப்படி பேசிகிட்டு இருக்கான், யார் வீட்டுக்குள்ளே வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா, போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது என்ன சார் அநியாயமாக இருக்குது, நீங்கள் என்ன போலீஸ்ன்னு சொன்னால் நாங்கள் பயந்துருவோமா? டே மனோஜ் நீயும் ஃபோன் பண்ணி பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து லூஸ் மாதிரி பேசுகிறாங்க. அண்ணாமலை வந்து விஜயா வாய மூடு, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ மட்டும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் மனோஜ் வந்து 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கா, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. உடனே வீட்டோட ஓனர் வந்துட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் லேடிஸுங்கிறதுனால நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன், இந்த வீட்டோட ஓனர் நான் தான், இந்த வீடு என்கிட்ட 10 வருஷமாக இருக்குது, இந்த வீட்டை வந்து நான் கட்டினது வாங்கலை, இந்த இடத்த வாங்கி போட்டு வீட்டை கட்டினதே நான் தான், நீங்கள் எங்கே வேணால் போய் விசாரிச்சுக்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்படின்னா அந்த கதிர் வந்து உங்கள் வீட்டில் தானே சார் குடியிருந்தாரு, அப்போ நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு, நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கொடுங்க, இல்லைனா நீங்கள் தான் வந்து எங்களுக்கு போலீஸில் வந்து ஹெல்ப் பண்ணணும், நான் கட்டின 30 லட்ச ரூபாய் நீங்கள் தான் திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கார் மனோஜ். அதை கேட்டோன்னே இந்த கிறுக்கனுக்கு மரியாதையை கூப்பிட்டு எல்லாரும் வெளியே போயிருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், நான் வந்து இந்த வீட்டு வாங்குறதுக்காக 30 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், எனக்கு 30 லட்ச ரூபா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்கிறவர்கிட்ட வாங்கி கொடுக்காம நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஓடுறாரு. அதை பார்த்தோன்னா என்ன இந்த ஆளுக்கு இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு மேலே நான் பொறுமையாக பேசிட்டு இருக்க மாட்டேன், ஏதோ குடும்பத்தோடு வந்து எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, தெரியாமல் யார்கிட்டயும் ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனையோ நீங்கள் டாக்குமெண்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த வழியை பார்க்கறத விட்டுட்டு இவர் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர். நம்மளை இருந்துட்டு சார் சார் உடனே அதை பார்த்தோன்னா நம்மளை இருந்துட்டு இருங்க சார், அவன் ஏதோ பணத்தை கொடுத்து ஏமாந்ததுனால அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இப்படி பேசிகிட்டு இருந்தால் பணம் எங்கே கொடுத்தாரோ அங்கே தானே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு சார் அப்படின்னா உங்கள் வீட்டில் குடியிருந்தவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் அவர் வந்து பெங்களூர்லேருந்து அதை தான் என்கிட்ட சொன்னாருமா, அவர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி பொய்ய சொல்லி பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் கொடுத்துருந்த அட்ரஸ் மற்ற எல்லாமே கூட ஃபோர்ஜரியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இருந்துட்டு போதும் உங்ககிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் இது பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து போலீஸில் போய் மூவ் பண்ணுங்க, உன்னோட டீட்டெயில்ஸ் எங்கிட்ட கொடுத்துருக்கிறது ஏதாவது தேவைப்பட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், உங்கள் எல்லாத்துக்கும் வந்து 1 மணி நேரம் டைம் தரேன், நீங்கள் எல்லாரும் வந்து 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டை காலி பண்ணி எல்லாரும் கிளம்புங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே விஜய் வந்துட்டு அதை எப்படி நாங்கள் போக முடியும், எப்படி என் பையன் பணம் கொடுத்தானோ அந்த பணம் வரணும் இல்லை, அந்த பணம் வராமல் நாங்கள் எப்படி வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த ஓனருக்கு வந்து கோவம் வந்துடுது. அம்மா என்ன புரிஞ்சு பேசுறீங்களா புரியாமல் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. உடனே முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன்பா இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த காலத்தையும் எப்போ போல பணத்தை கொடுத்து யார்கிட்ட ஏமாந்துருக்கான், அது தெரியாமல் இவங்களும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த மனோஜ் வந்து பணம் கொடுத்துருக்கான், ஒன்றும் இந்த வீடை நமக்கு எழுதி கொடுக்கணும், இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக அவன் நம்மளை கூட்டிகிட்டு வந்தான், எனக்கும் இந்த வீடு பிடிச்சிருக்கு, என்னால் இந்த வீட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு ஏதோ போனால் போதும் தான் இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே நான் பேச தயாராக இல்லை, இப்போவே வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறேன், அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்க, அப்போ நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணுறேன். உடனே முத்து இருந்துட்டு சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் வீட்டில் குடியிருந்தவன் வந்து ஏமாற்றிட்டான் சார், அவன் சொந்த வீடுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து 30 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவன் 5 கோடி ரூபாய் வீடு நான் துபாய்க்கு அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட பேசியிருக்கான் சார், இவன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணாதான் தான் சொல்கிறான், ஆனால் என்னன்னு சொல்லி தெரியல, ஏமாந்துட்டான், 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேறு கொடுத்துருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது புரியுது தம்பி, ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட அவனோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, நீங்கள் போய் பக்காவாக போலீஸில் போய் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் டைம் தரேன், டக்குன்னு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீங்கள் எல்லாரும் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. முத்து இருந்துட்டு அதான் வந்தது முடிஞ்சிருச்சுல்ல, 2 நாள் தங்கறதுக்கு 30 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான்னு தான் நம்ம சொல்லணும். உடனே எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் மனோஜ் வந்து ஹாலில் அப்படியே சில மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மனோஜ் போயிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மனோஜ் வந்து அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எந்திரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ரோஹிணி நான் வரமாட்டேன், ரோஹிணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு மனோஜ் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தான், கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக ஆடுனா 5 கோடி ரூபா வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம், என்ன எதுன்னு விசாரிக்காம 30 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டான். இந்த லட்சத்தில் அப்பா கிட்ட வந்து வீடை விற்று கொடு, இந்த வீட்டை வாங்கணும்
வாங்கணும்னு சொல்லிட்டு எத்தனை அழிச்சாட்டியம் பண்ணான். இவனோட வேலையெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஒரு வேலை இவன் செய்கிற வேலை உருப்படியாக இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதில் வேறு இந்த பார்லரம்மா வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவன் மேலே மேலே போகிறானாமா, இதான் மேலே மேலே போகிற லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே முத்துவை பார்த்துட்டு விஜயா வந்து அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே திரும்பி மனோஜி ரோகிணி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரூம்குள்ளே போய் அவங்கவுங்க பேக்கு சூட்கேஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வராங்க. எல்லாரும் வெளியே வந்ததை பார்த்தோன்னா ஹவுஸ் ஓனர் போய் அந்த வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாரு. சரி முதல்ல எல்லாரும் கிளம்புங்க, நான் கேட்ட போட்டணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாருமே வந்து முத்துவோட காரில் ஏறிக்கிறாங்க. விஜயா, மனோஜ், ரோகிணி 3 பேருமே திரும்பி நின்று அந்த வீட்டையவே ஆண் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. 2 நாள் இந்த வீட்டில் தங்கறதுக்கு 30 லட்ச ரூபா வாடகை கொடுத்த இழிச்ச இந்த மனோஜ் தான். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.